ஓகே. ஹலோ, வந்தாச்சாப்பா? சார், 3 பேர் வந்திருக்கீங்க, 4 பேர் வந்திருக்கீங்க. பார்க்கலாமா? பாதிஸ்டன் இருந்தாச்சு. அபிஷேக், என்டிஆர், அக்ஷயா அண்ட் ஆகாஷ். ஓகே, இன்னைக்கு ரெக்கார்டு செஷன், அதனால நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் டைம். ஓகே சார். வர்றவங்க அப்படியே ஜாயின் ஆகிட்டோம். ஓகே சார். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம், எஸ்டர்டே கிளாஸஸ்ல நம்ம என்ன ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு அன்னோன் மட்டும் பார்த்தோம். ஒரே ஒரு அன்னோன் மட்டும் வச்சிருந்தா எப்படி அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அடிஷனலா எனக்கு 2 அன்னோன், 2 மெம்பர், எனக்கு 2 ரிடண்டன்சி இருந்தா அந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் இன் கேஸ் ஆஃப் பின் ஜாயிண்டட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். ட்ரஸஸ்ல ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தடை யூஸ் பண்ணி 2 ரிடண்டன்ட் ஃபோர்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா, 2 ரிடண்டன்ட் மெம்பர் ஃபோர்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கால்குலேட்டர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கால்குலேட்டர் பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பா நம்மளுக்கு தேவையா இருக்கும். இன்னைக்கு டேட் வந்து என்னப்பா? 15th 14th 14 சார். ஓகே, 14/10/2020. ஓகே, இதுதான் எனக்கு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஃபோர்ஸஸ் இன் ஆல் த மெம்பர்ஸ். எல்லா ஃபோர்ஸஸ் இந்த எனக்கு மொத்தம் 1 2 3 4 மெம்பர் இருக்கு. என்னென்ன மெம்பர்? மெம்பர் ஏஇ, மெம்பர் பிஇ, மெம்பர் சிஇ, மெம்பர் டிஇ. இப்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், சார் மெம்பர் ஏபி அப்படிங்கிறது மெம்பர் கிடையாதா, பிசி அப்படிங்கிறது எனக்கு மெம்பர் கிடையாதா, சிடி அப்படிங்கிறது மெம்பர் கிடையாதா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா இது எல்லாமே ஏபி அப்படிங்கிறதாகட்டும், பிசி அப்படிங்கிறதாகட்டும், இல்ல சிடி அப்படிங்கிறதாகட்டும், இது எதுவுமே வந்து எனக்கு என்ன கிடையாது, மெம்பர் கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு பிக்ஸ்டுல போய் ஒரு வால்ல போய் என்ன பண்ணிருக்கோம், ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம். அங்க எனக்கு சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் எனக்கு என்ன சார் வரும்? அடுத்து ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா இது வந்து ஏல, பில, சில, டில எனக்கு என்ன சப்போர்ட் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இங்க ஏ, பி, சிடி இந்த 4 ஜாயிண்ட்லயும் எனக்கு என்ன கிடையாது, ஃபிக்ஸ்டு சாரி ரோலர் சப்போர்ட்டோ எனக்கு ஹிஞ்சில் சப்போர்ட்டோ கிடையாது. அங்க ரோலர் சப்போர்ட்டோ ஹிஞ்சில் சப்போர்ட்டோ தான் கன்சிடர் பண்ண போறேன் ட்ரஸை பொறுத்தளவுக்கு. அப்ப இங்க ரோலர் சப்போர்ட்டும் கிடையாது, ஹிஞ்சில் சப்போர்ட்டும் கிடையாதுங்கும் போது அப்ப இந்த 4 பாயிண்ட்லயும் எனக்கு என்ன கிடையாது, சப்போர்ட் அப்படிங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரோலர் அண்ட் ஹிஞ்சில் சப்போர்ட் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இந்த ஹிஞ்சில் சப்போர்ட் ஆகட்டும் இல்ல ரோலர் சப்போர்ட் ஆகட்டும், இது எதுவுமே இந்த 4 பாயிண்ட்ல இல்ல. 5வது பாயிண்ட் இ பாயிண்ட்ல இல்ல. ஓகேவா? அப்ப இங்க சப்போர்ட் அப்படிங்கிறது எதை சார் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னா, இங்க சப்போர்ட் அப்படிங்கிறதே ஒண்ணு கிடையாதுன்னு கன்சிடர் பண்ணுவேன். சப்போர்ட் நான் எதை மீன் பண்றேன்? ரோலர் சப்போர்ட், ஹிஞ்சில் சப்போர்ட்டை மீன் பண்றேன். ஓகேவா? அப்ப எப்படி சார் இந்த ட்ரஸ் வந்து நிக்குது அப்படின்னு கேட்கலாம். இந்த ட்ரஸ் வந்து ஒரு வால்ல வந்து அட்டாச் ஆகிக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு வால்ல அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, இந்த பிக்ஸ்டு அப்படிங்கிற கான்செப்ட் இங்க கிடையாது, ரோலர் ஆர் ஹிஞ்சிடு அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் தான் இருக்கு. அப்ப எனக்கு என்னென்ன மெம்பர் இருக்கு இந்த ட்ரஸஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஇ அப்படிங்கிறது ஒரு மெம்பர், ஏஇ அப்படிங்கிறது ஒரு மெம்பர், பிஇ அப்படிங்கிறது ஒரு மெம்பர், சிஇ அப்படிங்கிறது ஒரு மெம்பர், டிஇ அப்படிங்கிறது ஒரு மெம்பர். மொத்தம் 4 மெம்பர் தான் இருக்கு. ஏபிஓ, பிசிஓ, சிடிஓ எனக்கு என்ன கிடையாது, மெம்பர் கிடையாது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். ப்ராப்ளத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கான்செப்டுக்கு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல கான்செப்ட் பார்த்தோம். என்ன கான்செப்ட் பார்த்தோம் அந்த ஸ்லைடை பாருங்க. இப்போ செவரல் ரிட்டர்னன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, மோர் ரிட்டர்னன்ஸ், அதாவது T1 T2 அந்த மாதிரி ரிட்டர்னன்ஸ் போகுது, நம்பர் ஆஃப் ரிட்டர்னன்ஸ் அதிகமாக போகுது அப்படின்னா எனக்கு மேஜர் ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஃபார்முலா இதுதான். U = summation of F². F அப்படிங்கிறது இன்டர்னல் ஃபோர்ஸஸ், இன்டர்னல் மெம்பர் ஃபோர்ஸஸ் ஸ்கொயர் L/2AE அப்படிங்கிறது பார்த்தோம். இதை வந்து என்ன பண்ணுவேன், ஒரே ஒரு மெம்பர் ஃபோர்ஸஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நான் பார்சியலா டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். அந்த டியூ மட்டும் பார்சியலா டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். அப்படி பார்சியலா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், ∂U/∂T it is equal to எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க, ∂U/∂T equal to என்ன சொல்லுப்பா, ∂U/∂T equal to எனக்கு என்ன கிடைக்கும், summation of என்ன சொல்லலாம் 2F, F² வந்து 2F மாறும், then ∂F/∂T into இந்த L/AE அப்படியே வரும். இந்த L/AE அப்படிங்கிற டேர்ம் வந்து எனக்கு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அப்படியே இங்க வரும். இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த 2 வந்து கேன்சல் பண்ணிடுறோம். மேல இருக்க 2வும் கீழே இருக்க சாரி இங்க ஒரு 2 இருக்கும், இந்த 2AE இருக்குல்ல, இந்த 2 எனக்கு இங்க வந்திருக்கும். இந்த 2 கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஃபார்முலா, ஓவரால் ஃபார்முலா எனக்கு இந்த மாதிரி தான் வரும். மறுபடியும் அழைச்சிட்டு மறுபடியும் எழுதுறேன் பாருங்க. ஸோ ∂U/∂T அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லலாம்,
summation of f into dou f by dou t into L by A இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது வந்து எனக்கு ஒரே ஒரு ரிடண்டன்சி இருந்தா ஓகே, டி மட்டும் இருந்தா ஓகே. இப்போ T1 T2 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒவ்வொன்றுக்கும் dou u by dou t1 பார்த்து ஈக்குவல் டு 0 போடணும். நெக்ஸ்ட் dou u by dou t2 பார்த்து அதுக்கு ஈக்குவல் டு 0 போடணும். அப்ப T3 இருந்தா சார் மீனிங் எனக்கு தேர்ட் ரிடண்டன்சி இருந்தா என்ன பண்றது? தேர்ட் ரிடண்டன்சி ஆஸ் பர் நம்ம சிலபஸ் படி கிடையாது. நம்மளுக்கு சிலபஸ் படி அப் டு ரிடண்டன்சி பாத்தீங்க அப்படின்னா 2 வரைக்கும் தான், 1 2 அந்த 2 வரைக்கும் தான் இருக்கு. 2க்கு மேல ரிடண்டன்சி போனா அந்த ப்ராப்ளம் நம்ம சிலபஸ்ல கிடையாது. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா நீங்க தைரியமா வந்து அட்டன் பண்ணீங்கன்னா ஈஸியா மார்க் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த மாதிரி 2 ரிடண்டன்ட் இருக்கிற மாதிரி இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டு ஃபைண்ட் த ரிடண்டன்சி. ஓகேவா? இந்த ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி ஈக்குவல் டு இந்த ப்ராப்ளம் சொன்னோம். என்னன்னு சொன்னோம்? எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசி பிளஸ் இன்டர்னல் இன்டிட்டர்மினசி. ஓகேவா? இதுதான் அந்த ஃபார்முலா. இதுல எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஆர் மைனஸ் கேபிட்டல் ஆர், இன்டர்னல் இன்டிட்டர்மினசிக்கு பாத்தீங்க அப்படின்னா m மைனஸ் 2j மைனஸ் 3 அப்படிங்கிறது வந்துச்சு. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசி அப்படின்னா ஸ்மால் ஆர் மைனஸ் கேபிட்டல் ஆர், இன்டர்னல் இன்டிட்டர்மினசி அப்படின்னா m மைனஸ் 2j மைனஸ் 3. இல்ல ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது எனக்கு என்ன? ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் டெவலப்டு டியூ டு எது இந்த சப்போர்ட் கண்டிஷன், இந்த ரோலரோ ஹிஞ்சரோ இருக்கிறதுனால எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் டெவலப் ஆகும் அப்படின்னு பாக்குறோம். எனக்கு இந்த 4 பாயிண்ட்லும் சரி, இந்த 5 பாயிண்ட் ஈவன் சுத்திக்கோங்க, இந்த 5 பாயிண்ட்ல எனக்கு ரோலரும் கிடையாது, ஹிஞ்சரும் கிடையாது. ஸோ எனக்கு ஸ்மால் ஆரோட வேல்யூ 0 வரும். அப்ப கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணு தேவையே கிடையாது. எனக்கு ரியாக்ஷன் இருந்தால் தான் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸே வரும். எனக்கு ரியாக்ஷன்ஸே இல்லை. ஏன் அப்படின்னா சப்போர்ட் வந்து எனக்கு ஹிஞ்சர் சப்போர்ட்டோ ரோலர் சப்போர்ட்டோ இல்லை. அதனால எனக்கு ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை. அந்த டேர்ம் 0 ஆயிடும். அப்புறம் எனக்கு இந்த ரிமைனிங் இருக்கிறது வந்து என்னது? m மைனஸ் 2j மைனஸ் 3. இதுல இந்த 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்க ப்ரீவியஸ் செமஸ்டர்ல படிச்சிருப்பீங்க. அதாவது எஸ்பெஷலி உங்க தேர்ட் செமஸ்டர்ல SOM 1ல 5th வீக்ல படிச்சிருப்பீங்க. பர்ஃபெக்ட் ஃப்ரேம் அப்படின்னா என்ன சார்? பர்ஃபெக்ட் ஃப்ரேம் இங்க வேணா எழுதுறேன். பர்ஃபெக்ட் ஃப்ரேம் அப்படின்னா அதை இங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா m ஈக்குவல் டு 2j மைனஸ் 3 இருந்தா we call upon பர்ஃபெக்ட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல m அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், j அப்படிங்கிறது எனக்கு எத்தனை ஜாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3 ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். 3 ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ்க்கான அந்த மீனிங் தான் இந்த 3. என்னது? சிக்மா h ஈக்குவல் 0, சிக்மா v ஈக்குவல் 0 அண்ட் சிக்மா m ஈக்குவல் 0. எனக்கு இந்த 3 ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் எப்போ வரும்? எனக்கு சப்போர்ட், அதாவது இங்க இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்தளவுக்கு எனக்கு ரோலரோ ஹிஞ்சரோ எப்ப இந்த சப்போர்ட் வருமோ அப்பதான் இந்த 3 அப்படிங்கிறது எனக்கு வரும். சப்போஸ் இந்த 3 எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே வரலைன்னா எனக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா m ஈக்குவல் டு 2j மட்டும்தான் வரும். அப்ப இந்த ப்ராப்ளத்துல எனக்கு எது மட்டும் கேன்சல் ஆயிரும்? இந்த 3 மட்டும் எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் வந்து எனக்கு என்னது? therefore SI equal to ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசி கிடையாது, அது போயிருச்சு. இந்த இன்டர்னல் இன்டிட்டர்மினசில எனக்கு என்ன வரப்போகுது? m மைனஸ் 2j மட்டும் தான் வரப்போகுது. ஏன் சார் 3 வரல அப்படின்னா m பிளஸ் 3, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 3 அப்படின்னு வந்திருக்கும். ஏன் சார் அப்படி வரல அப்படின்னா எனக்கு இங்க சப்போர்ட் கிடையாது. ஸோ எனக்கு எப்ப எனக்கு சப்போர்ட் கிடையாதோ அப்ப எனக்கு இந்த ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் எனக்கு வராது. அப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு சப்போர்ட் இல்லாம எனக்கு இந்த மாதிரி பிக்சட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு எஸ்ஐல இன்டர்னல் இன்டிட்டர்மினசி பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் இல்லாம இருக்கும்போது m மைனஸ் 2j மட்டும்தான். ஓகே, இதுல எனக்கு எத்தனை மெம்பர் இருக்கு? என்னங்க? AE அப்படிங்கிறது ஒரு மெம்பர், BE அப்படிங்கிறது ஒரு மெம்பர், CE அப்படிங்கிறது ஒரு மெம்பர், அப்புறம் DE அப்படிங்கிறது ஒரு மெம்பர். எனக்கு மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 4 மெம்பர் இருக்கு. என்னென்ன மெம்பர்? AE, BE, CE and DE. இந்த மொத்தம் 4 மெம்பர் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்லலாம்? அப்ப SI ஈக்குவல் டு மெம்பர் 4 இருக்கு மைனஸ் 2 இன்ட்டு J. 2 இன்ட்டு J வந்து என்ன சொல்லலாம்? எனக்கு எத்தனை ஜாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்மளுக்கு ஒரு டவுட் வரும்.
அப்ப ABCD நான் ஜாயிண்ட்ல சேர்க்கிறதா சேர்க்காம இருக்கிறதா அப்படின்னு டவுட் வரும். ABCD அப்படின்னா அங்க ஒண்ணு அந்த அந்த ஜாயிண்ட்ல அது சப்போர்ட் கூட டச் ஆயிருந்தா அது ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா இன்னொரு ட்ரஸ் மெம்பர் கூட அது கனெக்ட் ஆயிருந்தா அது ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா சொல்ல போறோம் பாருங்க. இந்த ABCD அது வந்து ஒண்ணு எது கூட டச் ஆயிருக்கணும், இந்த மாதிரி சப்போர்ட் கூட டச் ஆயிருக்கணும், அப்ப ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரோலர் ஆரஞ்சுடு இல்ல அப்படின்னா இன்னொரு மெம்பர் இந்த பிளாக் கலர்ல போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இன்னொரு இதே மாதிரி இன்னொரு மெம்பர் கூட டச் ஆயிருக்கணும், அதை அப்ப ஜாயிண்ட்னு சொல்லலாம். ஆனா இந்த A பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் கூட இல்ல, எனக்கு வேற ஒரு அதாவது இந்த AEன்னு ஒரு மெம்பர் தான், பட் அது கூட இன்னொரு மெம்பர் ஏதாச்சும் கனெக்ட் ஆயிருந்தாதான் அதை வந்து we call upon joint அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க ABCD இந்த நாலுமே வந்து நம்ம எதுல கணக்கு எடுத்துக்க மாட்டோம், ஜாயிண்ட் அப்படிங்கிற பாயிண்ட்ல நம்ம கணக்கு எடுத்துக்க மாட்டோம். நம்ம இவ்வளோ இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட் வேற. இந்த ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் எனக்கு சூஸ் பண்ணேன். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா ABCD இது நாலுமே வந்து எனக்கு என்ன கிடையாது, ஜாயிண்ட் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ப்ராப்ளத்துல வர J. ஓகேவா? அப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன், எனக்கு ரிமைனிங் எனக்கு எத்தனை ஜாயிண்ட் இருக்கு, எனக்கு ஒரே ஒரு ஜாயிண்ட் தான் இருக்கு, அந்த ஜாயிண்ட் E. அப்ப இந்த ஈங்கிறதா ஒரே ஒரு ஜாயிண்ட். அப்ப எனக்கு 4 - 2 வேல்யூ வந்து என்னது 2. அப்ப எனக்கு இங்க SI வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 2. ஏன்னா இவ்வளவு நேரம் பார்த்து ஈஸியா ஃபார்முலா வச்சு மற்ற ப்ராப்ளம்லாம் போட்டுடலாம். பட் இந்த ப்ராப்ளத்துக்கும் மற்ற ப்ராப்ளத்துக்கும் உள்ள வித்தியாசமே எப்படி இதெல்லாம் மாத்துறது அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகேவா? இந்த 2 அப்படிங்கிறது எனக்கு என்னது, இந்த 2 அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம், இந்த 2 அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா therefore இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்லலாம், therefore the structure is என்ன சொல்லிக்கலாம், the structure is statically indeterminate to second degree. statically அப்படிங்கிறது வந்து என்னது, இங்க internally externally வந்து எனக்கு என்ன ஆயிருது 0 ஆயிருது. externally ஏன் 0 ஆயிருது, ஏன்னா எக்ஸ்டர்னலிக்கு எனக்கு R - Rங்கிறது எனக்கு 0. ஓகே, அதனால எனக்கு எக்ஸ்டர்னலி அப்படிங்கிறது வந்து எனக்கு 0 ஆயிருது. அப்ப எனக்கு இன்டர்னலி மட்டும் தான் இருக்கு. ஸ்டாட்டிக்லி indeterminate to எந்த டிகிரி, to second degree. அப்ப எனக்கு 2 ரிடன்டன்சி இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணும், ஸ்ட்ரக்சர்ல டிட்டர்மினேட்டா மாத்த நான் 2 மெம்பரை ரிமூவ் பண்ணும். ஸோ the structure அதாவது என்ன பண்ணும், the structure will be made determinate மாத்தணும், will be made determinate பண்ண என்ன பண்ணும், by removing ஏதாச்சும் ஒரு 2 மெம்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம், any 2 members. ஓகேவா? இந்த ப்ராப்ளத்துல நான் எதை ரிமூவ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்டர்னலா இருக்கிற இந்த 2 மெம்பர் வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த BE அப்படிங்கிறதையும் இந்த CE அப்படிங்கிறது வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ப்ராப்ளத்துல அதை வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்ப என்ன எழுதிக்கலாம், சே என்ன மெம்பர் BE and CE as removed. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும், T1 T2 அப்படிங்கிறத நான் வந்து போட்டுக்கணும். அந்த டயக்ராம் எனக்கு எப்படி வரும், அந்த டயக்ராம் எப்படி போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கு. அந்த இது எனக்கு ஜாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா E அப்படிங்கிற ஜாயிண்ட் எனக்கு இங்க இருக்கு, E அப்படிங்கிற ஜாயிண்ட் எனக்கு இங்க இருக்கு. இங்க இருந்து மெம்பர் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு மெம்பர், இங்க ஒரு மெம்பர், இந்த சென்டர்ல இருக்க இந்த 2 மெம்பர் தான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், மற்ற மெம்பர் அப்படியே தான் இருக்கு. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா D சப்போர்ட், இது எனக்கு 45 டிகிரில இருக்கு. இது A பாயிண்ட்ல இருக்கு, டிங்கிற சப்போர்ட் கிடையாது. ஓகேவா? இந்த டில 45 டிகிரி இருக்கு. இந்த ஏல வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு டிகிரி இருந்துச்சு, 30 டிகிரி இருக்கு, 30 டிகிரி இருக்கு. இப்போ இது ரிமூவ் பண்ணதுனால இங்க இருந்து இப்படி போடுவேன். மீனிங் என்ன, இங்க இருந்து இந்த மாதிரி போட்டுவேன். கட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி போட்டுக்கணும். நீங்க இதை T1 அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா இது T1 அப்படின்னு போடணும், இதை T2 அப்படின்னு வச்சீங்கன்னா T2 அப்படின்னு போடணும். இதோட ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா 45 டிகிரி, இந்த ஆங்கிள் 90 டிகிரி. இது B, இது C. எனக்கு வேற என்ன லோடு சார் ஆக்ட் ஆகுது அப்படின்னா எனக்கு 2 லோடு ஆக்ட் ஆகுது. வெர்டிகலா ஒரு லோடு, ஹரிசாண்டலா ஒரு லோடு. எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஈங்கிற பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது.
அது எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 75 ஹரிஜான்டலா இருக்கு, 50 வெர்டிகலா இருக்கு. ஓகேவா? அப்ப 75 கிலோமீட்டர் ஹரிஜான்டல், 50 கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வெர்டிகலா இருக்கு. இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர் தான் we call upon பிரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். பிரைமரி ஸ்ட்ரக்சர். இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் வந்து டிட்டர்மினேட்டா மாறிச்சு. டிட்டர்மினேட்டா இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் we call upon பிரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை எந்த மாதிரி மாத்திருக்கேன், எனக்கு இந்த மாதிரி மாத்திருக்கேன். இதுதான் பிரைமரி ஸ்ட்ரக்சர். என்ன சார் கண்டுபிடிக்கணும்? கொஸ்டின் நம்ம திருப்பி படிங்க. ஃபைண்ட் த ஃபோர்ஸஸ் இன் ஆல் த மெம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் லைன் தான் சொல்றாங்க. ஃபைண்ட் த ஃபோர்ஸஸ் இன் ஆல் த மெம்பர்ஸ் கண்டுபிடிங்க. ஓகேவா? அதுல எனக்கு வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆல் த மெம்பர்ஸ் ஹேவ் த சேம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அண்ட் யங் ஸ்மாலஸ்ட். அப்போ மீனிங் என்ன? எல்லா மெம்பர்லயும் ஏவும் சரி, ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் சரி, யங் ஸ்மாலஸ்ட் இ வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா எல்லா மெம்பருக்கும் சேம். அப்ப அந்த ஃபார்முலா போடும்போது, இந்த ஃபார்முலா போடும்போது இல்ல எல் இந்த ஏஇ இருக்குல்ல, இந்த ஏஇ பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை வந்து ரிமூவ் பண்ணி வெளியே வச்சுக்கலாம், காமனா வெளியே வச்சுக்கலாம், நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, இப்ப இதான் வந்து பிரைமரி ஸ்ட்ரக்சரா மாத்திட்டேன். இப்ப நான் வந்து ஒவ்வொரு மெம்பர் ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்கணும். எனக்கு எத்தனை ஜாயிண்ட் தான் இருக்கு? ஒரே ஒரு ஜாயிண்ட் தான் இருக்கு. அது எந்த ஜாயிண்ட்? அது ஜாயிண்ட் இ மட்டும் தான் இருக்கு. ஸோ இ மட்டும் வச்சுக்கிட்டு நான் கண்டுபிடிக்கணும். இப்ப ஜாயிண்ட் இ மட்டும் கண்டுபிடிக்க போறேன். வச்சுக்கிட்டு என்ன கண்டுபிடிக்க போறேன்? டிட்டர்மினேஷன் ஆஃப் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? எஃப் வேல்யூ, எஃப் அப்படிங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்ப இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கப்பா. இந்த இல்லையோ இல்ல ஃபர்ஸ்ட்ல ஏதாச்சும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்டிட்டர்மினன்சி கண்டுபிடிக்கல டவுட் இருந்தா கேளுங்க. ஹலோ, இல்ல சார், இப்படி போடலாம் சார், நல்ல டவுட் இருந்தா. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவங்களுக்குப்பா? ஓகே, சரி பாருங்க. இப்போ நான் எதை பத்தி எடுக்க போறேன்? ஃபர்ஸ்ட் எனக்கு வழியில ஒரே ஒரு ஜாயிண்ட் தான் இருக்கு. நான் அந்த ஜாயிண்ட் ஈயை மட்டும் தான் எடுக்க போறேன். ஜாயிண்ட் எனக்கு எப்படி இருக்கு? ஜாயிண்ட் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இ இங்க இருக்கு. எனக்கு ரெண்டு ஃபோர்ஸஸ் கீழே ஆக்ட் ஆகுது. என்னது? வெர்டிகலா ஒரு ஃபோர்ஸஸ், ஹரிஜான்டலா ஒரு ஃபோர்ஸஸ். அது எவ்வளவு? 50 75 கிலோமீட்டர். 50 கிலோமீட்டர் 75 கிலோமீட்டர் அப்படிங்கிறது எனக்கு ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 4 மெம்பர் ஆக்ட் ஆகுது. எனக்கு என்ன மெம்பர் ஆக்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் மெம்பர் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இங்க ஒரு மெம்பர் போகுது, அப்புறம் எனக்கு இங்க ஒரு மெம்பர் போகுது. ஓகேவா? இந்த மெம்பர் என்ன சொல்லலாம்? அந்த கடைசி அந்த எட்ஜ் மெம்பர் சொல்றேன். மெம்பர் இஏ, மெம்பர் இஏ, மெம்பர் இடி அப்படிங்கறத சொல்லலாம். மெம்பர் இது ஃபோர்ஸ் இஏ, இது மெம்பர் இடி அப்படின்னு சொல்லலாம். ஏன் சார் டென்சிலா அசியூம் பண்றீங்க அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே டென்சில் ஃபோர்ஸா இனிஷியலா அசியூம் பண்ணுவோம். அப்படி அசியூம் பண்ணிட்டு லாஸ்ட்ல கண்டுபிடிக்கும் போது வேல்யூ மைனஸ்ல வந்தா அதை வந்து என்ன பண்ணிக்குவோம்? அந்த டைரக்ஷனை மட்டும் மாத்தி போட்டுப்போம். டென்ஷன் அசியூம் பண்ணா அது கம்பல்ஷனும் போட்டுப்போம். பிளஸ்ல வந்தா நம்ம டென்ஷன் அப்படின்னே வச்சுப்போம். இது ஞாபகப்படுத்துறேன். அப்புறம் இது போக எனக்கு ரெண்டு மெம்பர் இருக்கு. என்ன மெம்பர் இருக்கு? இன்டர்னலா இங்க ஒரு மெம்பர் இருக்கு, இது வந்து ரெண்டு மெம்பர் இருக்கு. ஓகேவா? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு வந்து T1, இன்னொன்னு வந்து T2. இந்த ரெண்டு பிரேக் பண்ண மெம்பர் T1 ஒரு மெம்பர், T2 அப்படிங்கிற ஒரு மெம்பர் இருக்கு. இப்ப இந்த 4 மெம்பருக்குமே சேர்த்து வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? வேல்யூ கண்டுபிடிக்கணும். வேல்யூ ஃபோர்ஸஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எனக்கு ப்ராப்ளம் வந்து ஓவர். சரி, எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு இந்த 4 வேல்யூ இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் நான் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஆங்கிள் ஒவ்வொன்றுக்கு எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த இடி, இந்த இடிக்கு பாத்தீங்க அப்படின்னா இடிக்கு ஹரிஜான்டலா 45 டிகிரி இருக்கு. அப்ப எனக்கு வெர்டிகலாவும் இங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கேயும் 45 டிகிரி தான் இருக்கும். வெர்டிகலா 45 டிகிரி தான் இருக்கும், இந்த ஹரிஜான்டலும் 45 டிகிரி தான் இருக்கும். எப்படி சொல்லலாம்? எனக்கு இந்த மாதிரி ஜெட் மாதிரி இருந்தா எனக்கு இங்க தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் இருந்தா எனக்கு இங்கே தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் தான் இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த இங்க பாருங்க டி பாயிண்ட்ல எனக்கு 45 டிகிரி இருக்கு அப்படின்னா எனக்கு கண்டிப்பா எனக்கு இங்கேயும் எனக்கு 45 டிகிரி இருக்கிறதா தான் அர்த்தம். அப்ப என்ன சொல்லலாம்? இந்த இதை 45 டிகிரி அப்படிங்கிறது போட்டுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த மெம்பருக்கு பாருங்க, இஏக்கு பாருங்க, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹரிஜான்டலுக்கு 30 டிகிரி இருக்கு. ஓகேவா? அப்ப எனக்கு இங்க ஹரிஜான்டலுக்கு எவ்வளவு டிகிரி இருக்கும்? அதுவும் 30 டிகிரி தான் இருக்கும். எனக்கு இதே கான்செப்ட் படி எனக்கு இங்கேயும் 30 டிகிரி தான் இருக்கும். அப்ப இது எப்படி சொல்லலாம்?
இங்கேயும் 30 டிகிரி இருக்கு. அதே இந்த FEA மெம்பர் வெர்டிகலுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா 60 டிகிரி இருக்கும். வெர்டிகலுக்கு இந்த மெம்பர் வெர்டிகலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60 டிகிரி இருக்கும். வெர்டிகலுக்கு 60 டிகிரி இருக்கும். இங்க வேணா எழுதுறேன், 60 டிகிரி இருக்கும் வெர்டிகலுக்கு அதே மெம்பர். நெக்ஸ்ட் இந்த T2 அப்படிங்கிற மெம்பர் ஸ்ட்ரெயிட் மெம்பர், வெர்டிகலி ஸ்ட்ரெயிட் மெம்பர் 90 டிகிரி, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் T1 அப்படிங்கிற மெம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டலுக்கு 45 டிகிரி இருக்கு. ஸோ எனக்கு இங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து எனக்கு எவ்வளவு டிகிரி இருக்கும், 45 டிகிரி இருக்கும் ஹரிசாண்டலுக்கு. ஏன்னா இங்கேயும் 45 டிகிரி, இங்கேயும் 45 டிகிரி. அப்ப இந்த T2 அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா வேற ஏதாச்சும் சிம்பிளா போடுறேன். இந்த T2க்கும் ஹரிசாண்டலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் 45 டிகிரி. T2 இந்த T1 மெம்பருக்கும் இந்த ஹரிசாண்டல் லைனுக்கும் இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி. இப்போ எல்லாத்துக்குமே உனக்கு ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆங்கிள் தெரியாம நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ண அப்படின்னா அவ்வளவுதான், இங்கே தப்பாயிரும். ஃபர்ஸ்ட் ஆங்கிளை நீட்டா போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்கிட்ட வந்து எனக்கு என்ன இருக்கு, இந்த ஜாயிண்ட் வந்து ஈங்கிற ஜாயிண்ட், ஓகேவா? என்கிட்ட என்ன இருக்கு, ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. என்னென்ன ஈக்குவேஷன், சிக்மா V = 0, சிக்மா H = 0. ஃபர்ஸ்ட் சிக்மா V = 0 போடுங்க. என்ன கான்செப்ட், summation of upward forces equal to summation of downward forces. ஓகேவா? summation of upward forces என்னது, எனக்கு மேல் நோக்கி போற forces ஒரே டைரக்ஷன் upward forces சொல்லுங்க. எனக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் forces லெஃப்ட்ல இருந்து வந்துக்கோங்க. லெஃப்ட்ல இருந்து வந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். FEA இன்டு அந்த FEA அந்த மெம்பருக்கும் எனக்கு வெர்டிகல் தான் ரிசால்வ் பண்ண போறேன். அந்த FEA மெம்பருக்கும் வெர்டிகல் அந்த ஆக்சிஸ்க்கு நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து எவ்வளவுப்பா சொல்லுங்க. இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு, இந்த FEA மெம்பருக்கும் இந்த வெர்டிகலுக்கும் ஆங்கிள் வந்து எவ்வளவு, 60 டிகிரி. 60 டிகிரி. அப்ப FEA cos 60 டிகிரி இது மேல போகுது. நெக்ஸ்ட் பிளஸ் T1, இந்த T1 அப்படிங்கிற மெம்பருக்கும் இந்த வெர்டிகலுக்கு உள்ள ஆங்கிள் வந்து எவ்வளவு, 45 டிகிரி. ஏன்னா ஹரிசாண்டல் 45 டிகிரி அப்படின்னா எனக்கு வெர்டிகலும் 45 டிகிரி. அப்ப T1 cos 45 டிகிரி பிளஸ் T2 அதே லைன்ல இருக்கு, வெர்டிகலே இருக்கு. அப்ப T2 மட்டும் தான் வரும். சிம்பிளா சொல்ல போனா T2 cos 0 டிகிரி அப்படின்னு எழுதணும். cos 0 வேல்யூ 1, சோ T2 மட்டும் எழுதிக்கலாம். பிளஸ் நாலாவது மெம்பர் வந்து என்னது, இந்த FED மெம்பர். இந்த FEDக்கும் இந்த வெர்டிகலுக்கு எனக்கு எவ்வளவு ஆங்கிள்ப்பா, FEDக்கும் வெர்டிகலுக்கு எனக்கு எவ்வளவு ஆங்கிள், 45 டிகிரி. அப்ப என்ன சொல்லலாம், FED equal cos 45 டிகிரி இட் இஸ் ஈக்குவல் டு, எனக்கு டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ் எனக்கு என்னது, சம்மேஷன் டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ் என்ன, ஒரே ஒரு ஃபோர்ஸஸ் தான், என்னது 50 கிலோமீட்டர், அவ்வளவுதான். 50 cos 0 அப்படிங்கிறது 1. இப்ப சொல்லுங்க cos 60 அப்படிங்கிறது என்னது, 0.5 1/2, ஓகேவா? 1/5 பிளஸ் cos 45 அப்படிங்கிறது என்னது, நேத்தே பார்த்தோம், 0.707 T1 பிளஸ் T2 பிளஸ் அதே cos 45 அப்படிங்கிறது எனக்கு என்னது 0.707 FED. இந்த -50 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இல்ல -50 எனக்கு அங்கேயே இருக்கும். -50 பாத்தீங்க அப்படின்னா அப்படியே சரி, ரைட் சைடு இருக்க 50 வந்து எனக்கு ரைட் சைடே இருக்கணும். இப்ப இந்த மெம்பர் மட்டும் இந்த ஃபோர்ஸஸ் FEA FED மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. இந்த T1 T2 இன்னொரு சைடு கொண்டு போய்க்கோங்க. அப்ப எப்படி சொல்லலாம், 0.5 FEA plus 0.707 FED is equal to 50. அது இருக்கு. இந்த ரெண்டு சைடு T1 T2 வந்து ரைட் சைடு கொண்டு போனா மைனஸ்ல வரும். 0.707 T1 minus T2. இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. எப்படி 0.5 FEA plus 0.707 FED equal to 50 minus 0.707 T1 minus T2. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறீங்க. இப்போ நம்ம அடுத்த ஈக்குவேஷன் வந்து என்ன எழுதணும், சிக்மா H equal to 0 அப்படிங்கிறத போடணும். இப்போ சிக்மா H equal 0 போட்டீங்க அப்படின்னா அகைன் இப்போ ஹரிசாண்டல் ரிசல்ட் பண்ணுங்க. ஹரிசாண்டல் ரிசல்ட் பண்ணா பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைடு இது வந்து எப்படி சொல்லலாம், சம்மேஷன் ஆஃப், இது எப்படி சொல்லலாம், சம்மேஷன் ஆஃப் right side forces it is equal to summation of left side forces. summation of right side forces என்னது பாருங்க, right side forces பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 75 போகுது, FED போகுது.
அப்ப போடுங்க. அப்ப 75 பிளஸ் இப்ப இந்த FED-க்கும் இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸை பொறுத்து ரிசால்வ் பண்ண போறேன். அப்ப இந்த FED-க்கும் ஹரிசாண்டலுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து என்னது 45 டிகிரி. அப்ப என்ன எழுதலாம்? பிளஸ் FED cos 45 டிகிரி. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? இந்த T2 பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 0 ஆயிரும். ஏன் 0 ஆயிரும்? ஏன்னா T2 cos 90 டிகிரி வரும். cos 90 டிகிரியோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 0 into T2 0 ஆயிரும். அதனால இது நம்ம இங்க வெர்டிக்கல், நீங்க ஹரிசாண்டலா சால்வ் பண்ணும்போது பியூர் வெர்டிக்கல், அதுக்கு நார்மலா இருக்கிற ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்தா நீங்க அதை கண்டுக்கவே தேவையில்லை. ஏன்னா cos 90 வரும், 0 ஆயிரும். எனக்கு ரிமைனிங், எனக்கு மீதி லெஃப்ட் சைட் ஃபோர்ஸஸ் என்ன வந்து எனக்கு என்னது FEA. இந்த FEA-க்கும் இந்த ஹரிசாண்டலுக்குள்ள ஆங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 டிகிரி. அப்ப எப்படி சொல்லலாம்? இட் இஸ் பிளஸ் FEA cos 30 டிகிரி பிளஸ் வேற எனக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கு? இந்த T1 அப்படிங்கிறது இருக்கு. இந்த T1க்கும் எனக்கு இந்த ஹரிசாண்டலுக்குள்ள ஆங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 45 டிகிரி. T1க்கு வெர்டிகலுக்கு 45 டிகிரி, வெர்டிகல் ஆக்சிஸுக்கும் ஹரிசாண்டலுக்கும் 45 டிகிரி. அப்ப என்ன சொல்லலாம்? பிளஸ் T1 cos 45 டிகிரி. இந்த ஸ்டெப் புரியலாம் கேளுங்க. இது புரிஞ்சுன்னா எனக்கு ப்ராப்ளமே முடிஞ்ச மாதிரி. ஹலோ, இது புரிஞ்சுச்சாப்பா? புரிஞ்சு சார். லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்க தனித்தனியா இது பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இப்ப FEA இருக்குல்ல, இதை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க, மற்ற சைடு கொண்டு போங்க. எனக்கு என்ன வரும்? FEA cos 30 டிகிரி வந்து என்னன்னு பாருங்க. cos 30 டிகிரி √3/2 1/√3 என்ன வரும்? √3/2 தானே வரும். cos 30 வந்து 0.866 சார். 0.866 ஆமா சார். ஓகே, அப்ப நான் என்ன சொல்லலாம்? 0.866 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு FEA-க்கு இருக்கு. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? மீதி எல்லாமே இன்சைட் கொண்டு வாங்க. எனக்கு FED cos 45 வேல்யூ என்ன? 0.707 பிளஸ் 75. அதாவது இதை வந்து நான் இங்க எழுதுறேன், இந்த லைன் வந்து இப்ப இங்க எழுதுறேன். ஓகேவா? எழுதிட்டேன். இப்ப எனக்கு T1 cos 45 டிகிரி இருக்குமா? லெஃப்ட் சைட் போகுமா? லெஃப்ட் சைட் போனா எனக்கு மைனஸ் அப்படின்னு ஆகுமா? மைனஸ் T1 0.707. இது புரியுதா? இந்த ஸ்டெப் புரியுதா? ஹலோ, எஸ் சார். இந்த ஸ்டெப் புரியுதாப்பா? எஸ் சார். இந்த T1 cos 45 நான் லெஃப்ட் சைட் கொண்டு போயிருக்கேன், மீதி இருக்கிறத அப்படியே வச்சிருக்கேன். இப்ப எனக்கு FEA வச்சுக்கோங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இப்ப இந்த வேல்யூ இருக்கா, இதுல FEA ஈக்குவல் டு ஒரு வேல்யூவா எழுதுங்க. FEA ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? அதுக்கு அப்படியே இந்த 0.86 வந்து இதுல டிவைட்ல போகும் சார். நீங்க இந்த மாதிரி எழுதலாம். இல்ல அப்படின்னா நீங்க ரெண்டு ஈக்குவேஷன்ல மைனஸ் பண்ணி கூட எழுதிக்கலாம், அது பெட்டர். இப்ப பாருங்க, ஏன்னா போன ஈக்குவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா FED-யோட வேல்யூ பாத்தீங்கன்னா எனக்கு 0.707 இருந்திருக்கு. இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா FED-யோட FED-யோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 707 இருந்திருக்கு. இங்க எனக்கு FED-யோட வேல்யூ 707 இருந்திருக்கு. நீங்க ஒண்ணு இந்த மாதிரி பண்ணலாம், இல்ல அப்படின்னா நீங்க ரெண்டையும் ஒரே சைடு கூட வச்சுக்கோங்க. எப்படி ஒரே சைடு வச்சுக்கிறது அப்படின்னா, இப்ப இங்க பாருங்க சொல்றேன். இப்ப FEA இன்சைட் கொண்டு வாங்க, லெஃப்ட் சைடு கொண்டு வாங்களே. FEA லெஃப்ட் சைடு கொண்டு வாங்களே, எனக்கு என்ன வரும்? இந்த லைனை கன்சிடர் பண்ணாதீங்க, இப்ப மேல இருக்க லைனுக்கே வந்துருங்க. FED cos 45 இருக்குமா? FED cos 45 இருக்கா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. cos 45 என்னது? 0.866. ஹலோ, சொல்லுங்க சார். இது வந்து இப்ப FEA இன்சைட் கொண்டு வாங்க, எனக்கு என்ன வரும்? மைனஸ் ஒரு நிமிஷம். போன டைம்ல FED-ங்கிறது பிளஸ்ல இருக்கு. அப்ப FED வந்து இப்ப நான் என்ன கொண்டு வரணும்? மைனஸ் கொண்டு வரணும். இப்ப FED மைனஸ் கொண்டு வரணும்னா நான் இதை ரைட் சைட் கொண்டு வந்துக்கலாம். ஒண்ணும் இல்லப்பா, இப்ப இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்மை ரைட் சைட் கொண்டு போங்க. இந்த டேர்ம்னா இந்த டேர்ம், சரி, இந்த டேர்ம் ரைட் சைட் கொண்டு போங்க.
இந்த டேர்மை லெஃப்ட் சைட் கொண்டு வாங்க. இதை ரைட் சைட் கொண்டு வரீங்க, இதை லெஃப்ட் சைட் கொண்டு வரீங்க. அப்போ எனக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் FEA cos 30 டிகிரி இருக்கா? cos 30 டிகிரிங்கிறது எனக்கு என்ன ஆகும்? இதெல்லாம் விடுப்பா. இந்த லைன் இருக்குல்லப்பா, இதை தான் நான் மாற்றி போட்டிருக்கேன். இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த லைன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா FED நிச்சயம் கொண்டு வாங்க, வேலை முடிஞ்சு. FEA 0.866 minus FED 0.707. இது இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? 75 minus T1 0.707 இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த லைன் வந்து நீங்க பிரிச்சு போட்டீங்க, இந்த FEDயை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா மைனஸ் வந்துருச்சு. எல்லா டவுட் இருக்கா? இந்த லைன்ல டவுட் இருக்கா? இல்ல சார். இப்ப இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன? 0.5 FEA plus 0.707 FED equal to 50 minus பாயிண்ட், இந்த வேல்யூ இருக்கா? இது அப்படியே இங்க எழுதுங்க. இது அப்படியே இங்க எழுதுங்க. எதை? ஈக்குவேஷன் 1 அப்படியே எழுதுங்க. எனக்கு என்ன வரும்? 0.5 FEA 0.5 FEA 0.5 பிளஸ் FED. ஏதாவது சிம்பிளிஃபை பண்ணுப்பா, நீ எப்படி வேணா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், உனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? 50 மைனஸ் 0.707 T1 மைனஸ் T2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ இதுல இருந்து பிளஸ் பண்ணுங்க, 2 பிளஸ் பண்ணுங்க. 2 பிளஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த வேல்யூ கேன்சல் ஆயிருமா? ஆமா சார். அப்ப உங்களுக்கு என்ன வரும்? ஆட் பண்ணுங்க. இது வந்து அந்த ரெண்டு வேல்யூ மட்டும் ஆட் பண்ணா போதுமா சார்? வேல்யூ மட்டும் ஆட் பண்ணுங்க. 0.86 0.5 1.366 1.366 FEA. ஓகேவா? 1.366 FEA. இது ஓகேவா? தம்பி, இப்ப ரைட் சைடு எனக்கு என்ன வரும்? ரைட் சைடு இதை ஆட் பண்ணுங்க. 125 இதுல எப்படி சார் வெறும் T1 ஓட வேல்யூ மட்டும் இது பண்ணிக்கலாமா சார்? T1 ஓட வேல்யூ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வேல்யூ மைனஸ் கேலி மைனஸ், சோ மைனஸ் 1.414 T1 மைனஸ் T2. ஆமா சார். வேற ஏதாவது இருக்கா? ஹலோ, வேற இருக்காப்பா? இப்ப இதுல இருந்து FEA வேணா என்ன பண்ணிக்கலாம்? FEA வேணா என்ன பண்ணிக்கலாம்? FEA equal to இந்த 1.366 வந்து ரெண்டு சைடு இந்த கீழ் இந்த சைடு கொண்டு போய்க்கலாமா? ரைட் சைடு கொண்டு வந்துக்கலாமா? டிவைட் பை ஆயிருமா? அப்ப 125 டிவைட் பை 1.36 என்ன? இங்க பாருங்க, 125 minus 1.414 T1 அப்புறம் minus T2 divided by 1.366. 125 க்கு போட்டா வந்து 91.508 வருது சார். ஓகே, அப்போ minus 1.14 போட்டீங்க அப்படின்னா minus 1.0ல வரும். சம்திங் என்ன வரும்? 1.035 வருதுன்னு பாருங்க. ஆமா சார், ஆமா சார். ஓகே, 1 by 1.36 போடுங்க. 1 by 1.36 போட்டா minus 0.732 வருது. கரெக்டா? ஆமா சார்.
இது ஓகேவா? இப்ப இதை வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்ப இந்த ஈக்குவேஷன் 3 சப்ஸ்டிட்யூட் ஈக்குவேஷன் 3 இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 இருக்கா, இந்த 1ல FEA இருக்கா, இந்த FEA இருக்கா, இந்த FEAக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வரும்? அப்ப என்ன வரும்? 0.5 இன்ட்டு இந்த வேல்யூ, 0.5 இன்ட்டு இந்த வேல்யூ 91.508 minus 1.035 T1 minus 0.732 T2. மீதி எல்லாமே எனக்கு என்ன வரும்? இந்த வேல்யூ வரும். பிளஸ் FED 0.707 பிளஸ் இங்க வந்து FED போட்டீங்க சார் அந்த ஈக்குவேஷன். என்னம்மா? அந்த செகண்ட் ஈக்குவேஷன் 3ல வந்து ஸ்டார்டிங்ல FEA க்கு பதிலா FED ன்னு போட்டீங்க ஈக்குவேஷன் 3. இதா ஈக்குவேஷன் 3 ஓ இது FEA வா? ஓகே 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 ஓகே. அப்ப நான் கரெக்டா தான் போட்டுருக்கேன். நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணது. ஓ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது கரெக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஓகே. அப்ப FED அப்ப FED 0.707 போட்டேன். இட் இஸ் ஈக்குவல் டு 50 மைனஸ் 0.707 T1 அப்புறம் மைனஸ் T2. ஓகேவா? இந்த 0.5 இருக்கா, இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபையிங் எப்படி கொடுக்கலாம்? FED மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. FED மட்டும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இங்க இருக்கா 0.707 FED, இதை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு மீது எல்லாம் ரைட் சைடு கொண்டு போங்க. ரைட் சைடு எனக்கு என்ன இருக்கு? 50 மைனஸ் 707 T1 மைனஸ் T2. இங்க வந்து பாத்தீங்கன்னா 0.5 இன்ட்டு 91.50508 என்ன, 0.5 இன்ட்டு 91.508 என்ன கடகடன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது இந்த சைடு போனா மைனஸ் ஆகும். எதுக்கு சார் சரியா கேட்கல தம்பி? இந்த 0.5 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 0.5 இன்ட்டு 91.50 டிவைட் பை 2 அதான் அர்த்தம். 91.508 டிவைட் பை 2 அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 45.747 45.747 வருதா? அடுத்தது இங்க இது 91 பிளஸ் இருக்கு, இந்த சைடு போனா மைனஸ் வந்துருச்சு. அதே மாதிரி இங்க மைனஸ் இருக்கு, இந்த சைடு போனா பிளஸ் வரும். பிளஸ் 1.305 1.035 டிவைட் பை 2 0.518 T1 பிளஸ் இந்த 0.732 இருக்குல்ல, இது வந்து என்ன பண்ணும்? 0.732 டிவைட் பை 2 போட்டீங்க அப்படின்னா 0.366 T2 அப்படிங்கிறது வருது. இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. எனக்கு என்ன வரும்? 0.707 FED it is equal to எனக்கு இது 50 பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ் வந்து எனக்கு இங்க இருக்கு மைனஸ் 45 பாயிண்ட் சம்திங் இருக்கு. போட்டிங்க அப்படின்னு எனக்கு என்ன வரும்? 4.246 வருதா? 4.46. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த T1 பாத்தீங்கன்னா மைனஸ் 0.707 இருக்கு, இங்க பிளஸ் 0.518 இருக்கு. அப்ப எனக்கு என்ன எதிர் ஆன்சர் வரும்? T1 அப்படிங்கிறது மைனஸ் போட்டுக்கோங்க 0.1895 T1 வருதா? அதாவது இதையும் நான் பாக்குறேன். பிளஸ்ல ஒரு வேல்யூ இருக்கு, மைனஸ்ல ஒரு வேல்யூ இருக்கு, மைனஸ் வேல்யூ தான் அதிகம், ஸோ மைனஸ்ல எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. அதே மாதிரி T2 பாருங்க, T2 அப்படிங்கிறது 1 அப்படிங்கிறது பிளஸ்ல இருக்கு, பிளஸ் 1 அப்படிங்கிறது மைனஸ்ல இருக்கு, பிளஸ் 0.366 வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு என்ன வருது அப்படின்னா மைனஸ் 0.634 T2 வருது. தெரியலன்னா சிம்பிளிஃபை கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க. கால்குலேட்டர்ல போட்டு பார்த்தா இந்த ஆன்சர் தான் வருது. இப்போ இதுல இருந்து FED ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? FED ஈக்குவல் டு இந்த ஹோல் வேல்யூ டிவைட் பை 0.707 சொல்லலாமா? ஆமா சார். அப்ப எனக்கு என்ன வரும்? போடுங்க. 4.246 0.704 போட்டா 6.006 வருது. கரெக்டா வருதுன்னு பாருங்க.
006 வருது. அடுத்து மைனஸ் இது போட்டோம்னா 0.1895 டிவைட் பை 0.707 போட்டோம்னா 0.2x8 வருது, 268 வருது. மைனஸ் 0.634 டிவைட் பை 0.707, 0.634 டிவைட் பை 0.707 இது போட்டோம் அப்படின்னா 0.897 வருது. கரெக்ட் தான் சார். ஓகே, எனக்கு இப்ப ரெண்டு வேல்யூ தெரிஞ்சிருக்கு. FEAக்கு ஒரு வேல்யூ தெரிஞ்சிருக்கு, FEDக்கு ஒரு வேல்யூ தெரிஞ்சிருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 4னு வச்சுக்கோ. பாரு, இது FEAக்கு ஒரு வேல்யூ தெரிஞ்சிருக்கு, அதே மாதிரி FEDக்கு எனக்கு ஒரு வேல்யூ தெரிஞ்சிருக்கு. ஈக்குவேஷன்ஸ்ல போட்டு கண்டுபிடிக்கலாம் சார். இல்ல இல்ல, இது ஈக்குவேஷன் போட்டு கண்டுபிடிக்க முடியாது. மேலே கீழே எனக்கு ஒரே மாதிரி இருந்தால் தான் ஈக்குவேஷன் போட்டு கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க வந்து டேபிளுக்கு போயிடலாம், கண்ணபடி டேபிளுக்கு போயிடலாம். டேபிள் என்ன? ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர், அடுத்து மெம்பர், அடுத்து ஃபோர்ஸஸ், அப்புறம் டோ எஃப் பை டோ T1 போட்டுக்கணும், அப்புறம் டோ எஃப் பை டோ T2 போட்டுக்கணும், அப்புறம் லென்த் எனக்கு என்னன்னு போட்டுக்கணும், அப்புறம் எஃப் இன்ட்டு டோ எஃப் பை டோ T1 இன்ட்டு எல், அப்புறம் எஃப் இன்ட்டு டோ எஃப் பை டோ T2 இன்ட்டு எல், லாஸ்ட்ல ஃபைனல் ஃபோர்ஸஸ். ஏன்னா ஃபைனல் ஃபோர்ஸஸ் போன டைம் கேட்கல, அதனால நான் அது போடல. இந்த டைம் ஃபைனல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு போட்டேன். இது கிலோமீட்டர்ல வரும், எல் அப்படிங்கிறது எனக்கு மீட்டர்ல இருக்கு. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு மெம்பர் கம்மி தான், 4 மெம்பர் தான், பட்டுன்னு போட்டு முடிச்சிடலாம். கொஞ்சம் கடகடன்னு போடணும்பா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மெம்பர். ஃபர்ஸ்ட் எனக்கு என்னென்ன மெம்பர் இருக்கு? ஏஇ அப்படிங்கிறது ஒரு மெம்பர் இருக்கு, அப்புறம் ஏஇ பிஇ சிஇடிஇ, ஏஇ பிஇ சிஇடிஇ, ஏஇ பிஇ சிஇ டிஇ அப்படிங்கிற மெம்பர் இருக்கு. ஓகே, இப்போ ஏஇ எஃப்ஏஇயோட வேல்யூ என்ன? எஃப்ஏஇ, ஏஇனா இஏ, எஃப்இயோட வேல்யூ வந்து என்ன? இந்த வேல்யூ இருக்கா? சப்ஸ்டிட் பண்ணுங்க, எனக்கு என்ன வரும்? சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா T1 ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க, -1.035 T1, அப்புறம் T2 -0.732 T2, அப்புறம் கான்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா +91.508. ஓகே, அடுத்தது FBயோட வேல்யூ வந்து என்னது? T1, FCயோட வேல்யூ T2, FDE வேல்யூ வந்து என்னது? FED ஆர் DE ரெண்டுமே ஒன்று தான். இது அப்படியே எழுதிக்கோங்க. T1 ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, -0.268 T1, அப்புறம் -0.817 T2, கான்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா +6.006. இது வந்து FDE இருக்கு, இது FAE இருக்கு, மத்தெல்லாம் இங்க இருக்கு. இது ஓகேவா? யாருக்கா குழப்புதா? ஹலோ, இப்ப இருக்கிற ஃபோர்ஸஸ் எழுதி வச்சிருக்கேன். டவுட்டா இருந்தா கேளுங்கப்பா. இல்ல சார், ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப இந்த இதை T1 பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வருது? T1 இருக்கிறத பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா -1.035 தான் வரும். இதை T2 பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வரும்? -0.732 தான் வரும். இங்க T1 பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, இங்க T2ங்கிற டேர்மே கிடையாது, இங்க 0. இங்க 0 வரும், இங்க 1 வரும். இங்க வந்து T1 பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, -0.268 பார்ஷியல் டிஃபரன்ஸ். இங்க வந்து T2 பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்க, -0.817. இது புரியுதா? அப்புறம் மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன சார்? டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சிஇ அந்த மெம்பர் தான் வெர்டிகலா இருக்கு, இது 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப மற்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப மற்றது இப்ப ஏபி ஏஇ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏஇ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வெர்டிகல் டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த மெம்பரை வெர்டிகலா ரிசல்வ் பண்ணுங்க, கிடைச்சிடும்.
வெர்டிகலாக சால்வ் பண்ணீங்கன்னா எனக்கு தீட்டா தெரியும், சைன் தீட்டா டிவைட் பை இது போடணும். இல்லை அப்படின்னா எனக்கு வேற மாதிரி போட்டிங்க அப்படின்னாலும் எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஏஇ மெம்பர் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? ஹலோ, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் டிஏஇ எடுத்துக்கோங்க. சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி இருக்கு. எனக்கு வந்து என்ன தெரியும்? வெர்டிகல், சாரி, சிஏஇ எடுத்துக்கோங்க. எனக்கு வெர்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா சைன் 30 டிகிரி ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? சிஇ டிவைட் பை எனக்கு அட்ஜசன்ட், எனக்கு ஏஇ தெரியும். எனக்கு சிஇயோட வேல்யூ 5 மீட்டர், அது இது வந்து 5 மீட்டர். இந்த சிஇயோட வேல்யூ 5 மீட்டர். அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஇ. அப்போ ஏஇ ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? ஏஇ ஈக்குவல் டு 5 பை சைன் 30, 5 by sin 30, 5 by 1/2 is nothing but 10 meter. 2 மேல போயிடும். அப்போ ஏஇயோட வேல்யூ எனக்கு 10 மீட்டர். நெக்ஸ்ட் பிசி கண்டுபிடிக்கணும். அதே ட்ரையாங்கிள் சிபிஇ எடுத்துக்கோங்க. சிபிஇ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு sin 45 டிகிரி ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? சிஇ டிவைட் பை பிஇ அப்படிங்கிறது வரும். அப்போ எனக்கு பிஇ ஈக்குவல் டு சிஇ டிவைட் பை sin 45. அப்போ எனக்கு என்ன வரும்? 0.707 வருது. அப்போ எனக்கு என்ன வருது? சிஇ அப்படிங்கிறது 5 மீட்டர். அப்போ எனக்கு என்ன வரும்? பாயிண்ட் இல்லை, சரி, 7.0771 அப்படிங்கிறது வருது. எனக்கு பியும் இதே தான். எனக்கு பிஇ இட் இஸ் ஈக்குவல் டு டி, ஏன்னா ரெண்டுமே 45 டிகிரி தான். அப்போ இந்த மெம்பரும் சரி எனக்கு எவ்வளோ லென்த்து? 7.07 மீட்டர் வருது. இப்போ எப்படி சொல்லலாம்? எனக்கு எல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏஇ வந்து எனக்கு 10 மீட்டர் வருது, இது 7.071 வருது, இது 7.071 வருது, மீதி 5 மீட்டர் மட்டும் அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ 3 மல்டிப்ளை பண்ணுங்க. எஃப் இன்ட்டு டோ எஃப் பை டோ டி ஒன் இன்ட்டு எல் 3 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 3 மல்டிப்ளை பண்ணால் இப்போ பாருங்க 10.71 T1 மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. 10 இன்ட்டு 1.035 இந்த வேல்யூ வருது. தென் மைனஸ்ல பிளஸ், ஏன்னா இங்க ஒரு மைனஸ், இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து இதாயிரும். பாருப்பா, எஃப் டோ எஃப் பை T1 எல் இது ரெண்டு, இதே இருந்து இதை மைனஸ் மல்டிப்ளை பண்ணி தென் இங்கிருந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுது. 3 மல்டிப்ளை பண்ணாதான் இந்த வேல்யூ T1 பிளஸ் செக் பண்ணிக்கோங்க 7.576 T2. அப்புறம் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா -947.11 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வேல்யூ எனக்கு 0 தான் வரும். சார் எந்தெந்த வேல்யூ சார்? என்னப்பா எந்தெந்த வேல்யூ சார் மல்டிப்ளை பண்ணணும்? இங்க பாருப்பா, இங்க மேல போட்டுருக்கோம் பாருங்க, அண்டர்லைன் பண்றேன் பாருங்க. எஃப் டோ எஃப் பை டோ T1 எல், எல் டோ பை டோ T1 எஃப், இது 3 மல்டிப்ளை பண்ணி இங்க போடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 10 இன்ட்டு 1.035 மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வேல்யூவால இந்த உள்ள 3க்குமே மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? இப்போ பாருங்க 7.071 வருதா? 7.07 இன்ட்டு 1 7.07, அந்த வேல்யூ இன்ட்டு T1 7.07 இன்ட்டு T1, இது 0, ஏன்னா இந்த டேர்ம் 0, எனக்கு இங்க 0. அப்போ இந்த வேல்யூ வந்து எனக்கு என்ன வருது? -11.382 பிளஸ் 0.508 T1 பிளஸ் 1.7 T2 வரும். எப்ப இந்த வேல்யூ உள்ள மல்டிப்ளை பண்ணா உனக்கு அந்த வேல்யூ வரும். நீ இதை மல்டிப்ளை பண்ணி தான் போட்டு பார்க்கணும். இதை நான் மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன், அதனால நான் போட்டேன், இல்லைன்னா நானும் மல்டிப்ளை பண்ணி தான் போட்டாகணும். இப்போ எஃப் இன்ட்டு டோ எஃப் பை டோ T2 இன்ட்டு L2. இப்போ L2 இப்போ இந்த வேல்யூ போடணும். டோ எஃப் பை டோ T2 இன்ட்டு எஃப், இதை 3 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னா 7.576 T1 plus 5.358 T2 minus 669.84. இந்த வேல்யூ இங்க 0, ஏன்னா செகண்ட் டேர்ம் 0, எனக்கு இங்க 0 வந்துடும். இந்த டேர்ம் வந்து எனக்கு என்ன வரும்? 5 into T2. ஏன் 5 into T2? 5 into 1 5, 5 into T2 5 T2. மேல அது போட்டது புரியுதா? தம்பி
மேல போட்டுக்கிறது புரியுதா? புரியல, ஒன்று மல்டிப்ளை பண்ணி காட்டணுமா? ஹலோ சொல்லுங்க சார். தம்பி புரியலன்னு நான் சொல்றேன், மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். பண்ணி காட்டினா நல்லா இருக்கும் சார். ஓகேப்பா. இப்ப பாருங்க, இப்ப 10 into 1.305 மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. 10 into 1.035 மல்டிப்ளை பண்ணி வச்சா உங்களுக்கு என்ன இருக்கு? 10.35 வருதா தம்பி? 10 into 1.305 மல்டிப்ளை 10.35 வருதா? அந்த 10.35 இன்ட்டு இந்த உள்ள இருக்க ஒவ்வொரு டேர்மால மல்டிப்ளை பண்ணுங்க. 10.35 minus 10.35 இன்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் போட்டீங்கன்னா 10.71 வரும். minus 10.35 இன்ட்டு 0.732 போடுங்க, உங்களுக்கு இந்த டேர்ம் வரும். minus 10.35 இன்ட்டு 91.508 போடுங்க, உங்களுக்கு இந்த டேர்ம் வரும். ஓகேவா? போட்டு பாருங்க. வருது சார். போட்டு பாருங்க, போட்டு பார்த்து சொல்லுங்க. வருதா ஆன்சர்? எஸ் சார், வருது சார். அவ்வளவுதான். அதே மாதிரி தான் எனக்கு இந்த சைடும் மல்டிப்ளை பண்றேன். இப்போ என்ன பண்ணோம், எனக்கு கான்செப்ட் என்ன? சம்மேஷன் ஆஃப் f ஆஃப் டோ எஃப் பை டோ t1 இன்டு எல் ஈக்குவல் டு 0வா? இப்போ நான் எதை ஆட் பண்ண போறேன்னா, இந்த காலம் 1 2 3 4 5 6 7, இந்த 7வது காலம் இருக்குல்ல, இந்த 7வது காலத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி 0 போடுங்க. adding the values in காலம் எத்தனாவது காலம்? 7th காலம். பார்த்துக்கோங்க, T1 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 இதெல்லாம் ஆட் பண்ணோம். T2 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 அதை ஆட் பண்ணோம். கான்ஸ்டன்ட் ரெண்டையும் ஆட் பண்ணோம். ஈக்குவல் டு 0 போடணும். இது புரியுதா? இந்த இந்த காலத்துல இருக்க மூணு இந்த 4 ரோவையும் ஆட் பண்ணோம். 10.71 T2, இந்த 7.701 T1, அப்புறம் இந்த T1, 3 T1 ஆட் பண்ணோம், T2 ஆட் பண்ணோம், கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு நான் சொல்றேன். ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்றேன். என்ன வருது அப்படின்னா 8.298 T1 செக் பண்ணிக்கோ, 9.276 T2, it is equal to 95.8.492. நான் ஈக்குவல் டு 0 போட்டு நான் சே கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? அதே மாதிரி adding the values in column 8. இப்போ 8 வந்து எனக்கு என்ன பண்ணும், ஃபுல்லாவே ஆட் பண்ணும். இப்போ எனக்கு 8 ஃபுல்லாவே ஆட் பண்ணா எனக்கு என்ன சார் வருது? 8 T1 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 ஆட் பண்ணும், T2 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 ஆட் பண்ணும், கான்ஸ்டன்ட்டா ஆட் பண்ணும். அப்படி ஆட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு என்ன வருது அப்படின்னா 9.276 T1 plus 16.048 T2 equal to 7.709. இது ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கோ, இது ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு வச்சுக்கோ. இப்போ சால்விங் ஈக்குவேஷன் 5 and 6 we get, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரியுமா? கால்குலேட்டர் சால்வ் பண்ணலாமா? எஸ் சார். கால்குலேட்டர் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நான் சொல்லிடுறேன். கால்குலேட்டர் சால்வ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா T1 ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 42.493 கிலோமீட்டர். அதே மாதிரி T2 உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 19.549. கிலோமீட்டர் கிடைக்குது. ஓகேவா? ஹலோ, இப்ப T1 தெரிஞ்சிச்சு, T2 தெரிஞ்சிச்சு. இப்ப என்ன பண்றீங்க, இப்ப இந்த டேபிள் காலத்துல போய் இப்ப இந்த ஃபோர்ஸ் இருக்கா, செகண்ட் காலம் தேர்ட் காலம் இருக்கா, இந்த காலம் இதுல T1க்கு பதிலா அந்த வேல்யூவும் T2க்கு பதிலா அந்த வேல்யூவும் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைனல் ஃபோர்ஸ் கிடைக்கும். இங்க T1க்கு பதிலா T1 மட்டும் போட்டீங்கன்னா வேலை முடிச்சு. T1 வந்து எனக்கு என்னது, T1 வந்து எனக்கு என்னது இதான் கண்டுபிடிச்சேன், என்னது 42.493. ஓகேவா? அப்ப 42.493 அப்படிங்கிறது எனக்கு இங்க வருது. T2 அப்படிங்கிறது எனக்கு என்னது இப்ப கண்டுபிடிச்ச என்னது
19.549 19.549 எப்ப இந்த T2 போட்டேன். இப்போ இந்த T1 T2 வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 33.218. அதே மாதிரி இந்த T1 T2 வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது -22.98. மீனிங் என்ன? மைனஸ் அப்படின்னா அது கம்ப்ரஷன், மீதி எல்லாமே டென்ஷன் அப்படின்னு அர்த்தம். லாஸ்டா போடும்போது எனக்கு என்ன பண்ணணும்னா எனக்கு இதுதான் மெம்பர், இதுதான் ஜாயிண்ட், எனக்கு இங்க ஒரு மெம்பர் வருது, இங்க ஒரு மெம்பர் வருது, இங்க ஒரு மெம்பர் வருது. எனக்கு லோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது 75 கிலோமீட்டர், இது 50 கிலோமீட்டர். இது எல்லாமே எனக்கு பிக்ஸ்டா இருக்கு. இது ஏ, இது பி, இது சி, இது டி, இந்த பாயிண்ட் வந்து இ. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. ஏஇ வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்து பிளஸ்ல வந்திருக்கு. பிளஸ்ல வந்து டென்ஷன் 33.218. ஏஇ இப்போ ஏஇக்கு வந்து என்ன பண்ணும்? டென்ஷன் 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 வேல்யூ பாயிண்ட் விட்டு வெளியே போற மாதிரி போகணும். இந்த வேல்யூ வந்து என்னது? 33.218 போடணும். 218 கிலோமீட்டர். அடுத்தது பிஇ பாத்தீங்க அப்படின்னா T1 வேல்யூ வந்து என்னது? 42.493. அது டென்ஷன் 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 எனக்கு என்ன பண்ணும்? 42.493 கிலோமீட்டர். அதே மாதிரி இந்த வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா சிஇ வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல்? T2க்கு ஈக்குவல். T2 வேல்யூ 19.549. அதுவும் டென்ஷன் 19.549 கிலோமீட்டர். இது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ரஷனா ரிவர்ஸ்ல போடணும். பாயிண்ட்டை பார்த்து போற மாதிரி, ஜாயிண்ட்டை பார்த்து போற மாதிரி போடணும். அதோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 22.98. அதை கம்ப்ரஷனா போட்டேன். அப்ப எனக்கு வேல்யூ முடிச்சு 22.98 கிலோமீட்டர். இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். லாஸ்ட்ல ஆன்சர் எனக்கு இந்த மாதிரி தான் போகணும். ஏன் டவுட் இருந்தா கேளுங்கப்பா. டைமர் ஆச்சுப்பா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல டைம் ஆச்சு. டவுட் இருந்தா கேளுங்க. தம்பிங்களா டவுட் இருக்காப்பா? இல்ல சார். ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருந்தா கேளுங்க. சரியா? ஆப்ஷன்ஸ் மட்டும் சொல்லிருங்க. ஆப்ஷன்ஸ் அஜய், ராஜேஷ் மட்டும் சார். மீதி 2 பேரும் வந்துட்டாங்களா? சார். ஓகேப்பா. ஓகே, தேங்க்யூப்பா. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம்.